தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 61 வசனம் 7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில தேவனை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே வெட்கத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, வெட்கத்தினால் உண்டான எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டு சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டத்தனையாய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டு காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுடைய காயங்களை கட்டுகிறீங்க, சிறைப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் விடுதலையாக்குறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை நீங்க விடுதலைப்படுத்துகிறீங்க, கட்டவிழ்க்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துயரப்பட்டவர்களை நீங்க சீர்படுத்துகிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீங்க கொடுக்கறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை நீங்க கொடுக்கறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா வெட்கத்தின் காரியங்களையும் கர்த்தர் மாற்றி, ஒருவேளை வியாபார காரியத்திலேயோ குடும்ப சூழ்நிலையிலேயோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வேலை செய்கிற இடத்திலேயோ ஊழியத்திலேயோ எந்த பாடுகளை, எந்த அவமானத்தை, எந்த வெட்கத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்துல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுத்து இரட்டத்தனையான பலனால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்குறீங்க, இரட்டிப்பான மகிழ்ச்சி அடையும்படி கர்த்தர் செய்யறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.